மீண்டும் ஒரு விளையாடியதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் அதிகப்படியான தனிநபர் ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த வீரர்கள் பட்டியல் உங்களுக்காக இன்றைய தினத்தில் வழங்க இருக்கின்றோம். அந்த வகையில் கிரிக்கெட்டின் கடவுள் மற்றும் மாஸ்டர் பிளாஸ்டர் என பல பெயர்களில் அழைக்கப்படும் சச்சின் டெண்டுல்கர் இவர் 464 போட்டிகளில் பங்கேற்று 49 சதங்கள் 96 அரை சதங்களடங்களாக 18,426 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்தான் ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் அதிகப்படியான ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த வரிசையில் முதலாம் இடத்தை வகிக்கிறார். இரண்டாவதாக இலங்கையின் குமார் சங்கக்கார 404 போட்டிகள் 25 சதங்கள் 93 அரை சதங்களங்களாக 14,234 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார். மூன்றாம் இடத்தில் விராட் கோலி இந்திய அணியின் தற்போது இருக்கின்ற முக்கியமான நட்சத்திர வீரராக இருக்கின்ற அவர் 302 போட்டிகளிலே 14,181 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இதில் 51 சதங்கள் 74 அரை சதங்கள் அடங்கலாக இவர் ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். துடுப்பாட்ட வீர வரிசையில் இவருடைய துடுப்பாட்டம் எல்லா சாதனைகளையும் முறிவடைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க. சச்சினுடைய 18,000 ஓட்டங்கள் என்ற சாதனை இவர் முறியடிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. அவர் மூன்றாம் இடத்தில் இருக்கின்றார். நான்காம் இடத்தில் ஆஸ்திரேலியா ரிக்கி பாண்டிங் 375 போட்டிகளில் 30 சதங்கள் 82 அரை சதங்களடங்களாக 13,704 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆஸ்திரேலிய வீரர்களிலே இவர் மாத்திரம் இந்த பட்டியலில் இடம் பிடித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஐந்தாம் இடத்தில் இலங்கையின் அதிரடி ஆட்டக்காரர் சனத் ஜெயசூரிய 445 போட்டிகளில் 28 சதங்கள் 68 அரை சதங்களங்களாக 13,430 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். இலங்கையைச் சேர்ந்த இவர் அதிரடியாக ஆடக்கூடிய ஒரு துடுப்பாட்ட வீரராகவும் சகலத்துறை ஆட்டக்காரரும் செயற்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஆறாம் இடத்தில் மஹேல ஜெயவர்தன இலங்கையின் சங்கக்காரவுக்கு அடுத்ததாக 2 சிறப்பான துடுப்பாட்ட வீரர்களாக இவர்கள் ஜொலித்துக் கொண்டிருந்த வேளையில் இவர் 448 போட்டிகளில் பங்கேற்று 19 சதங்கள் 77 அரை சதங்களங்களாக 12,650 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார். ஏழாம் இடத்தில் பாகிஸ்தானின் முன்னணி துடுப்பாட்ட வீரராகவும் சிறந்த தலைமைத்துவத்தை தாங்கியிருந்த இன்சமாம் உல்லாக் 378 போட்டிகளில் 10 சதங்கள் 83 அரை சதங்களங்களாக 11,739 ஓட்டங்களை பெற்று 7ஆம் இடத்தில் இருக்கின்றார். எட்டாம் இடத்தில் உலகின் தலைசிறந்த சகலத்துறை ஆட்டக்காரர்களாக கருதப்படும் தென்னாப்பிரிக்காவின் ஜாக் ஹல்லிஸ் 328 போட்டிகளில் 17 சதங்கள் 86 அரை சதங்களடங்களாக 11,579 ஓட்டங்களை பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அவர் 8ஆம் இடத்தில் இருக்கின்றார். 9வது இடத்தில் இந்தியாவின் தாதா என அழைக்கப்படும் சௌரவ் கங்குலி இந்திய அணியின் தலைமைத்துவத்தை சிறப்பாக நடித்து வந்த அவர் 311 போட்டிகளில் 22 சதங்கள் 72 அரை சதங்களங்களாக 11,363 ஓட்டங்களை பெற்று 9வது இடத்தில் இருக்கின்றார். இந்திய அணிக்கு ஒரு சிறந்த தலைமைத்துவத்தையும் மற்றும் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராகவும் செயற்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 10ஆம் இடத்தில் இந்திய அணியின் தற்போதைய தலைவராக இருக்கிற ரோஹித் சர்மா முன்னாள் சர்வதேச போட்டிகளில் 273 போட்டிகள் மாத்திரம் பங்கேற்று 32 சதங்கள் 58 அரை சதங்களங்களாக 10,987 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். இவர் சிறந்த ஒரு தலைமைத்துவத்தின் கீழே இப்பொழுது 2 உலக கிண்ணங்கள் 2020 மற்றும் ஒரு நாள் சர்வதேச உலக கிண்ணத்தையும் பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய அணி 11ஆம் இடத்தில் ராகுல் டிராவிட் இருக்கிறார். 344 போட்டிகளிலே பங்கேற்று 12 சதங்கள் 83 அரை சதங்களங்களாக 10,889 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். இவர் 11ஆவது இடத்தில் இருக்கின்றார். 12ஆம் இடத்தில் இந்திய அணியின் முக்கியமான ஒரு வீரராகவும் உலகின் தலைசிறந்த ஒரு தலைமைத்துவத்தை தாங்கிய இந்திய அணியின் தலைவராகவும் இருந்த MS தோனி 350 போட்டிகளில் 10 அரை சதங்கள் 10 சதங்கள் 73 அரை சதங்களங்களாக 10,773 ஓட்டங்களோடு 12வது இடத்தில் இருக்கின்றார். இந்திய அணி சார்பாக 12 வீரர்களிலே மொத்தமாக இந்திய அணி சார்பாக 6 வீரர்கள் இந்த பட்டியலில் இடம் பிடித்திருக்கிறார்கள். இந்திய வீரர்களுக்கு அடுத்ததாக இலங்கையின் 3 வீரர்கள் இடம் பிடித்திருக்கிறார்கள் இந்த பட்டியலில். ஆக மீண்டும் ஒரு விளையாடியதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் சொந்தங்களே.